தமிழ் ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம அரட்டை அடிக்க போகிற ஆளுமை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கிரிக்கெட் டீமில் தன்னுடைய இடத்த ரவி சாஸ்திரிக்காக விட்டு கொடுத்தவர். பல யூடியூப் சேனலின் ஆரம்ப காலகட்டத்திலேயே அவங்களுக்காக கான்டென்ட் செய்து அந்த சேனலின் வளர்ச்சிக்கு தட்டி கொடுத்தவர். பானிபூரியிலிருந்து பாலிடிக்ஸ் வரைக்கும் அத்தனையிலுமே ஒரு ஒப்பீனியன் வைத்திருப்பவர். சென்ஸோட நான்சென்ஸை கலந்து காமன் சென்ஸையே குழப்பக்கூடியவர். ஸோ லெட்ஸ் வெல்கம் தி எவர்கிரீன் பாஸ்கி அவர்கள் டு அரட்டை வித் ஜனம். வெல்கம் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஒரே வார்த்தையில் சொல்லிக்கலாம், நியூசன்ஸ்னு சொல்லிக்கலாம் சார். சார்னு கூப்பிடாதீங்க சார், ஆனந்த்னு கூப்பிடுங்க சார். ஆனந்த். ஓகே, ஆனந்த் தான் ரொம்ப நெருக்கமாக இருக்குங்க. நீங்கள் லிட்டில் ஆனந்த் போல ரொம்ப குட்டியாக இருக்கீங்க. ஓகே, இது ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன கரெக்ஷனு. ரவி சாஸ்திரிக்கு நான் ஒட்டு கொடுக்கல. ரவி சாஸ்திரி ரொம்ப க்ளோஸ் ஆகி கண்டிப்பாக நான் இந்தியா ஆட போகிறேன்னு சொன்னார். அண்ட் இன்ஃபேக்ட் பாம்பேக்கு வந்தீங்கன்னா உன் ஃபியூச்சர்னா பெட்டர்னுலாம் சொன்னார் அப்போ நான் யூனிவர்சிட்டி ஆடின போது. அண்ட் நெக்ஸ்ட் மந்த் அவர் வந்து இந்தியாவுக்கு ஆடிட்டார். நான் இந்தியாவில் ஆடிட்டு இருக்கேன். இன்னமும் தான் டிஃப்ரென்ஸு. அண்ணா, உங்களுடைய ஜோக்ஸ் பார்த்து என்னுடைய தாத்தா சிரிச்சிருக்காரு, என்னுடைய அப்பா சிரிச்சிருக்காரு. நான் என் வயசு தெரியணும் உங்களுக்கு இப்போ சொல்லிடுறேன். 63 வயசுல எங்கே இருக்கீங்கண்ணே? தேங்க்யூ ஆனால் இப்போது நீங்கள் போகாத ப்ரொஃபஷனே இல்லை. கிரிக்கெட் ஆரம்பித்து பேங்க் வேலை, அதுக்கப்புறம் டிவி ஹோஸ்ட்டு, ரேடியோ ஹோஸ்ட்டு, ஸ்டாண்டப் காமெடி, கிரிக்கெட் கமெண்ட்ரி, ஏகப்பட்ட விஷயம் போயிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லைக்கு போய் சண்டை மட்டும் போடல நீங்கள், மற்ற எல்லா ப்ரொஃபஷனும் போய். நீங்கள் பேமெண்ட்டுக்கு சண்டை போடுறதே டைம் சரியாது. கிரிக்கெட்லேருந்து ஆரம்பிப்போனேன். கிரிக்கெட் வந்து எப்படி உங்களுக்கு பேஷன்? சென்னை பிறந்தனால மயிலாப்பூர், ஸோ அந்த ஒரு மயிலாப்பூர் இப்போ தெரு கிரிக்கெட் வெளில வந்தாலே பிளாட்ஃபார்மில் ஒரு 4 டீம் யாரும் ஆடினே இருப்பாங்க. அந்த பக்கத்தில் பிஎஸ்எஸ் ஸ்கூல் போனால் 10 டீம் ஆடும். அதுலேயே வளர்ந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேசும் படம் பார்த்தீங்கன்னா, அந்த கமல் ஃபண்டாஸ்டிக் மூவியில் அவருக்கு என்றைக்குமே அந்த ஒரு தியேட்டர்லேருந்து வர ஒரு சவுண்டு கேட்டால் தான் தூக்கம் வரும். ஸோ இடம் மாறினோடனே அந்த சவுண்டை ரெக்கார்ட் பண்ணி போய் வச்சுப்பார் பக்கத்தில், தலானி பக்கத்தில். அது மாதிரி எனக்கு ப்ரைவசிங்கிறதே வராது. எனக்கு எப்போ பார்த்தாலும் யாராவது சுற்றி இருந்துன்னே இருப்பாங்க, பேசினே இருப்பாங்க. இப்போது ரீசெண்டாக ஐபிஎல் வந்து, ரீசெண்டில் ஐபிஎல் வந்து 17 வருஷம் ஆகிடுச்சு. ஆனால் நீங்கள் யூத்தாக இருக்கும்போது ஐபிஎல்லாம் கிடையாது. ஒருவேளை அப்போ ஐபிஎல் இருந்திருந்தால் இன்னும் எனக்கு உபயோகரமாக இருந்திருக்கும். நியாயமான கேள்வி. ஐடியலாக சூட் ஆகிருக்கும். நான் ஆடுற கிரிக்கெட்டு அது கரெக்டாக சூட் ஆகிருக்கும். பிகாஸ் நான் ஐஓபிக்கு ஒரு 12-13 வருஷம் ஆடினேன். அதில் வந்து எப்பயுமே 30 ஓவர் பேஸ் தான். அப்போ 20 கிடையாது. இண்டோ ட்ராஃபி, காமராஜ் ட்ராஃபி, வெங்கடேஸ்வரா ட்ராஃபி, ஒய்ஏசிஏ எல்லாமே 30 ஓவர். அப்போ கரெக்டாக கடைசி 3 ஓவர் மட்டும் யார் பேட்டிங் ஆடி பேட் கட்டினாலும் சரி பாஸ்கி ஆன் பண்ணுவாங்க. 3 ஓவர்ஸ் பேட்டிங். லாஸ்ட்டு 3 ஓவர்ஸ் ரொம்ப பால் என்கிட்ட கொடுப்பாங்க. யார்கர்ஸ் போடுவேன், ஏன்னா லெக் ஸ்பின் போயிடுச்சு. அப்புறம் ஃபாஸ்ட் பாலராக மாறினேன். ஸோ நீங்கள் கேட்குற இந்த T20 மோல்டு அப்படியே எனக்கு சூட் ஆயிருக்கும். எந்த டீம் உங்களை வந்து பிட் பண்ணியிருப்பாங்கண்ணே இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐபிஎல்ல? சிஎஸ்கே பண்ணிருக்க மாட்டாங்க, ஏன்னா நான் சென்னை. அதனால் எனக்கு ரொம்ப நான் ஆர்சிபி, எனக்கு பெங்களூர் ரொம்ப பிடிக்கும். நான் ஆர்சிபிக்கு ஷூராக போயிருப்பேன். மும்பை, அந்த 2 டீமில் ஒரு டீம் போயிருப்பேன். ஒருவேளை போயிருந்தால் முன்னாடி ஆர்சிபி கப்பு வாங்கி கொடுத்துருப்பேன் மேபி. பட் எனக்கு ஆர்சிபி மேலே ஒரு தனி அட்மிரேஷன் எப்பயுமே உண்டு. அவங்க டாப் கிளாஸ் கிரிக்கெட்டர்ஸு. ஏதோ பேட் லக்னால அவங்களுக்கு கப்பு கிடையாது. இந்த வாட்டி நான் ப்ரெடிக்ட் பண்ணேன் 4 டீம்ஸில் அது ஒரு டீமாக ப்ரெடிக்ட் பண்ண வந்துட்டாங்க. ஆனால் நீங்கள் 17,000 ஜோக்கு எழுதியிருக்கீங்க விகடனுக்கு. அதில் கிட்டத்தட்ட 1 லட்சம் ஜோக்கு மதன் சார் ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த எழுதின 17,000 ஜோக்கில் ஏதாவது ஒரு ஜோக்கு யாராவது படித்து உங்ககிட்ட வந்தப்போ அந்த ஜோக் படித்தேன் சிரிப்பே வரல அப்படின்னு யாராவது சொல்லியிருக்கீங்க? ஐயோ, ஒன்றும் இல்லை, 17,000 சொல்லிக்கிறாங்க. அதெல்லாம் கவலையே கிடையாது. என் வேலை எழுதுறது. சிரிக்காது உங்கள் இஷ்டம். பேங்க்கில் உட்காந்துன்னு கஸ்டமர்ஸோட பேசும்போது இந்த கான்வர்சேஷன்லாம் ஒரு ஜோகா போடலான்னு ஒரு புக்கு போட்டேன். 4 ரூபாய்க்கு விற்பேன். எஸ்வி சேகர் ட்ராமாவில் அனௌன்ஸ் பண்ணுவார், பாஸ்கி என் ஃப்ரெண்டு பாப்கார்ன் ஸ்டால் பக்கத்தில் ஜோக் புக் விற்றுன்னு இருக்கான், நீங்கள் போய் வாங்கிக்கோங்க, 4 ரூபா தான் அப்படின்லாம் சொல்லுவார். அப்போது அதுலேருந்து அந்த புக்கை வந்து ஃபார்ச்சுனேட்லி மதன் பார்த்துட்டு ஒரு ரொம்ப நல்லா எழுதுறீங்களா, ஏன் நீங்கள் விகடனுக்கு எழுதக்கூடாதுன்னாரு. போட மாட்டாங்கன்னு. நான் தான் சார் எடிட்டர், போட மாட்டாங்கன்றீங்க அப்படின்னாரு. அப்புறம் அவர் போட ஆரம்பித்தார். அதான் அவர்கிட்ட தான் டஃபஸ்ட்டு, பயங்கர கஷ்டமான ஹெட் மாஸ்டர் அவர். ஏன்னா 7 ஜோக் அமிச்சோன்னா 1 தான் ஓகே ஆகும். அதான் பிரச்சனையே. ஆனால் நீங்கள் ஹரிகிரி அசம்பிளி நிகழ்ச்சியை வந்து 1000 எபிசோடு பண்ணியிருக்கீங்க. எங்களுக்கு ஒவ்வொரு எபிசோடு வாரம் 1 தான் பண்ணுறோம், கெஸ்ட்டை கூப்பிடுறது நாக்கு தள்ளுது. எப்படி 1000 எபிசோடு பண்ணீங்க? அந்த ப்ரோக்ராமோடைய ஒரே பதில் அம்மா சிஎம், ஜெயா டிவி, மிஸ்ஸஸ் டிடிவி வந்து அவங்க எம்டி. அவங்க கூப்பிட்டா நாங்கள் கிண்டல் பண்ணுறோன்னு புலம்பினே இருப்பாங்க, ஆனால் வந்துடுவாங்க எல்லாரும். மன்சூர் அலிகானோட தகராறே ஆயிடுச்சுங்களேன்னா ப்ரோக்ராம். செம்ம ஸ்வீட், பயங்கர தோஸ்து எனக்கு. அந்த இன்டர்வியூவுக்கு வரும்போது அவர் ஒரு முடிவோடு வந்துட்டார். இவனுங்க 2 பேர் வாழை சுருட்டணுன்ட்டு வந்துட்டார் முடிவோடு. ஆனால் அவர் வந்து 3 ஹவர் லேட். ஸோ அதனால் நான் பயங்கர கடுப்பு. ஏன்னா மத்தியானம் ஆஃபீஸ் போகணும்.
ஸோ அவர் உள்ளுக்குள்ளே வந்தவுடனே அந்த ஷர்ட்லாம் அப்படியே திறந்துன்னு கூலிங் கிளாஸ் அப்படியே போட்டுன்னு இன்னும் ஏதோ பேட்டின்னு சொன்னாங்க, என்ன கேட்க போகிறீங்க, 2 பேரும் ஏதோ கேட்டுட்ருக்கீங்களா அப்படின்னு ஆரம்பிச்சார். ஒன்றும் இல்லை சார், சும்மா ஜாலி தான் சார், உட்காருங்கன்னு. ஆக்ஷன்னு சொன்னோன்னு வந்து உள்ளே உட்காந்தார். அப்போ ப்ரிப்பரேஷனே கிடையாது, அப்படியே வந்து உள்ளே உட்காந்தார். வந்து உள்ளே உட்காந்தவுடனே நான் கேட்டேன், இந்த கூலிங் கிளாஸ் நைட் தூங்கச்சி கூட போட்டுப்பீங்களா சார் அப்படின்னு ஃபஸ்ட்டு கேள்வி. இன்னும் அறிவு கட்டத்தனமாக கேள்வி கேட்குறேன்னாரு. அப்படி கேட்டதுன்னு உங்களுக்கு புரியும்னு. இதெல்லாம் ஒரு மொட்டை, எங்கே அடித்தா மொட்டைன்னாரு. தலையில் தான் சார். இப்படியே போயின்னு இருக்கு. அது மாதிரி போயிட்டு கடைசியில் திடீர்னு, சார் நீங்கள் ராஜா மாத்தான்ட்டு கம்பீரன்னு ஒரு படம் எடுத்தீங்களா, அது எப்படி நீங்கள் உங்கள் ஒய்ஃப் 2 பேர் தானே பார்த்தீங்க? வேறு தம்பி, நான் வந்ததுலேருந்தே கவனிக்கிறேன், நீ அடகு மடங்காக கேள்வி கேட்டுட்டு இருக்க. அந்த படம் ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டர் எல்லாத்துலேயும் 100 நாள்னார். நீங்கள் ஷூட்டிங் எடுக்க ஆரம்பிச்சதுலேன்னு கேட்கல சார், தியேட்டருக்கு வந்தது அதுலேருந்து எத்தனை நாள்னு சொல்லுங்கன்னு, இந்த பேப்பர் ரைட்லாம் எங்கேருந்து எடுத்துக்கணும் அச்சுருவார். அதுக்கப்புறம் செம்ம ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். அது நான் அவர்கிட்டயே சொன்னேன், இது சும்மா ஒரு ஸ்கிட்டு மாதிரி, நீங்கள் திட்டுறது, டொம்முன்னு முதுகில் அடிக்கிறது என்ன வேணால் பண்ணுங்கள், ஒரு ஜாலிக்கு இந்த இன்டர்வியூ சார், இது ஒரு ஸ்கிட்டு மாதிரி, இதெல்லாம் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் ரீசெண்டாக ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாரு, பார்த்தீங்களாண்ணே? எல்லாமே பார்ப்பேன் நான். அவருக்கு பார்த்து பேசுனீங்களா, அவர் சொன்னீங்களா? இல்லை, ரொம்ப நாளாச்சு. பீச்சில் திடீர்னு பார்த்தா முதுகில் ஒருத்தர் அடிப்பார், டொம்மனு பாஸ்கே, பார்த்தா இவர் தான். ஸோ அது நாங்கள் அந்த மாதிரி தான். அதில் ஒரு ஈகோ ஒன்றுமே கிடையாது. எனக்கு அவர் ஆக்சுவலாக பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அண்ணா, முதல் செக்மெண்ட்டுக்கு போய்டுவோம் நம்ம நிகழ்ச்சியில். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வந்து இப்படி நடந்தால் அப்படின்னு. ஆனால் இந்த செக்மெண்ட்டில் சமீபத்தில் உருவாயிருக்கக்கூடிய ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்தி நாங்கள் வந்து எங்கள் மூளையை, எங்கள் க்ரியேட்டிவிட்டியெல்லாம் போட்டு ஒரு ஃபோட்டோ க்ரியேட் பண்ணிடுவோம். அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே அந்த ஃபோட்டோ ரிலேட்டடாக உங்களுடைய கருத்து, உங்களுடைய அபிப்பிராயம் சொல்லணும். அது ஒரு கேள்வி. நீங்கள் ஏங்கிறீங்க, எனக்கு என்ன இதான் நேச்சுரல் இக்னரன்ஸ் தான் எனக்கு. நான் அதை நம்பியே தான் ஓட்டுறேன், எனக்கு எதுவுமே தெரியாது எனக்கு. சாரி, முதல் ஃபோட்டோவை பார்த்துருவோம். நீங்கள் வந்து பாகிஸ்தான் கிரிக்கெட் டீமோடைய கோச் ஆறீங்க. பாகிஸ்தான் டீம் வந்து சமீபத்தில் இந்தியாவை பல மேட்ச் விளையாடி தோக்கடிக்க முடியல. ஆமாம், வேர்ல்டு கப் எல்லாமே பல மேட்ச்சில் இப்போ இந்தியாவை ரீசெண்டாக தோக்கடிக்கல. ஆனால் திமிரு மட்டும் அடங்கலை. அது தோக்குறவங்களுக்கு அந்த திமிரு கூட்டிக்கிட்டே போகுது, ஏன்னு தெரில. நீங்கள் ஒரு வேளை பாகிஸ்தான் கோச்சா ஆனீங்கன்னா முதல் அட்வைஸ் என்ன பண்ணுவீங்க? எப்படி அவங்கள கிரிக்கெட்டில் முன்னேற்ற? முதல் அட்வைஸு, யார் கப்பு ஜெயிச்சாலும் அதை நீங்கள் எடுத்து ஊருக்கு போயிடாதீங்க. அந்த கப்பு அவங்களுக்கு, உங்களுக்கு வேணால் ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்குறேன் அதே மாதிரி ஒரு கப்பு அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் அடுத்த அட்வைஸ் வந்து 11 பேரில் ஒருத்தர் டாஸ் போட போனால் ஒருத்தர் தான் கேப்டன். 11 பேரும் ஃபீல்ட் செட் பண்ணிங்கன்னா க்ரௌட்லாம் நவுருவாங்க. அதனால் யாரோ ஒருத்தர் தான் ஃபீல்ட் செட் பண்ணணும். அதனால் அது கேப்டன்னா வெறும் டாஸுக்கு மட்டும் இல்லை, அது யார் வேணால் போடலாம். ஸோ கேப்டனை மதிக்க கற்றுக்கங்க. ஒருவேளை கிரிக்கெட் மேட்ச்லாம் லைவ் போடலன்னு வைங்களேண்ணே, ஒரு தடவை 12-15 வேர்ல்டு கப் ஜெயிச்சிருப்பாங்களே, எல்லா கப்பும் அவங்கள்ட்ட தான் இருக்கும். தனி ஷோரூம் இருக்கும் அவங்கள்ட்ட. எல்லாரும் கப்பு மட்டும் அவங்கள்ட்ட தான் இருக்கும். கிரிக்கெட் அவங்கள்ட்ட இருக்காது. கிரிக்கெட் உலகத்தில் எல்லாத்தையும் இருக்கும். கப்பு நிறைய வச்சுருக்காங்க. பாலிஷ் பண்ணி பார்த்து அப்படியே தூக்கி பிடிச்சி. எதிர்காலம் எப்படி இருக்குது பாகிஸ்தானுக்கு? ரொம்ப பிரமாதமாக இருக்குது. எனக்கு பாகிஸ்தான் ஆளுங்களே தெரியாது, வெறும் கப்பாக இருக்கும் ஃபுல்லாக. எல்லா போரையும் நாங்கள் தான் ஜெயித்தோம். ஆக்சுவலாக மேட்ச் இங்கிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியா இருக்கும், நாங்கள் தான் வின்னுவாங்க. அந்த மாதிரி பாகிஸ்தான் ஒரு தமாஷ் ஜாலியாக நீங்கள் என்ஜாய் எடுத்து சீரியஸாக எடுத்துக்கூடாது. பாகிஸ்தான் அரசியல்வாதியும் கிரிக்கெட் பேரும் 2 பேர் இல்லை. நம்ம வந்து வி வில் ஷோ கேஸ், நம்ம வந்து வி ஸ்டீல் த ஷோ. கிரிக்கெட் ஆடும்போது இது ஸ்டீல் த ஷோன்னுவாங்க, அவங்க ஸ்டீல் த ஷோகேஸோட அப்படி எடுத்து போடுவாங்க. சில நேரத்தில் எனக்கு சந்தேகம் வந்திருக்குங்கண்ணா, ஏஜ் பார்த்தா 20ன்னு போட்டிருக்கோம், பார்த்தா வந்து நல்லா 40 வயசு. அது எந்த வருஷத்துலன்னு போட்டிருக்கோம்? 20 வயசு இருந்திருக்கும். 20 வயசு கையில் வாக்கிங் ஸ்டிக்கோட வந்துருப்பாங்க. ரைட்டு, அந்த வாக்கிங் ஸ்டிக்கே 30 வயசு இருக்கும். இப்போ அடுத்த செக்மெண்ட்டுக்கு போயிடுவோண்ணே. அடுத்த செக்மெண்ட் வந்து ஞாபகம் வருது. ஐயோ. ஸோ முதல் படத்தை பார்த்துடலாங்கண்ணே. உங்களுடைய மனைவி, நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனலுக்கு உங்கள் மனைவியை பற்றி பேசுகிற வீடியோ பார்த்தேன். பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் பாஸ் பண்ணி நான் வந்து கண் கலங்கி உட்காந்துட்டேன். ஏன்னா 2 விஷயம். நீங்கள் உங்கள் ஒய்ஃபை பற்றி வர்ணிச்சிங்கல்ல, அது வந்து ஏன் கேர்ள் ஃப்ரெண்டு பார்த்துடக்கூடாதுன்னு. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் அங்கே வச்சு. 2வது வந்து நீங்கள் அவங்க மேலே வச்சுருக்கிற லவ், அவங்க இல்லாமல் நீங்கள் உள்ளுக்குள்ளே உங்களுக்கு இருக்கிற வழி. மதன் கார்ட்டூனிஸ்டோட கடைசி சிஸ்டர். நான் லவ் மேரேஜ் தான். இது ஃபஸ்ட்டு தமாஷான விஷயங்கள் சொல்லி, இது ரிசப்ஷன் ஃபோட்டோகிராஃப். 1992 June 1, April 30th மேரேஜ் டே. பட் ரிசப்ஷன் லேட்டாக தான் நடந்தது, ஏன்னா யாருக்குமே தெரியாது நடந்தது. ஸோ June 1 இந்த ரிசப்ஷனில் எனக்கு வந்து அலன் சாலி ஷர்ட், டை போட்டுக்கிறீங்களா, ஷூஸ் லேட்டஸ்ட்டு, கூலிங் கிளாஸ், என்னென்னமோ கேட்டாங்க. எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ராசி சில்ஸில் போய் 200 ரூபாய்க்கு ஒரு ஷர்ட் வாங்கினேன். செருப்பு போட்டுன்னு இப்படி தான் இருந்தேன். செருப்பு போட்டுன்னு தான் இருக்குங்க இந்த ரிசப்ஷனில். ஸோ எனக்கு அப்படி சிம்பிளாக இருக்க தான் பிடிக்கும். அவங்க வந்து மல்டி டேலண்டட். நான் ஒன்றுமே கிடையாது வசந்திக்கு முன்னாடி. வசந்திக்கு வந்து நியூட்ரிஷன், சைல்ட் கேர், லைப்ரரி சயின்ஸு, அதுக்கப்புறம் இன்டீரியர்ஸ், இது ஆர்கிடெக்சர் பற்றி, ஃபேஷன்ஸ், மகாபாரதம், ராமாயணம், நாலேஜ்,
எது நீங்கள் பார்த்தாலும் என்னோட பெட்டர் மச் சுப்பீரியர். ஆக்சுவல் செலிபிரிட்டி வசந்தி தான் வீட்டில். ஸோ அது வந்து அன்ஃபார்ச்சுனேட் வந்து கேன்சரில் வந்து த ஃபஸ்ட் டே when I came to know what is the problem, அன்றைக்கே சொல்லிட்டாங்க லாஸ்ட் ஸ்டேஜ்ன்ட்டாங்க. போய் முதல் நாள் பார்க்கும்போதே சொல்லிட்டாங்க லாஸ்ட் ஸ்டேஜ். ஸோ ஏன் நான் உங்களுக்கு ஹியூமர் பற்றி சொன்னேன்னா, அந்த கடைசி 100 நாள் இறந்து போகிறதுக்கு முன்னாடி நைட்டு பூரா ஸ்டாண்டப் காமெடி பண்ணி சிரிக்க வச்சுன்னு ஒவ்வொரு கேரக்டரை பற்றி சொல்கிறது. இது என்ன இன்றைக்கி ஆஞ்சநேயர் கோயில் போய் வேண்டின உனக்கு அங்கே என்ன நடந்தது, வர வழியில் என்ன நடந்தது, இந்த ஜோக்ஸை சொல்லி 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 சிரிக்க வச்சு மெடிக்கல் ஃப்ராட்டர்னிட்டியை கை விட்டுட்டாங்க. ஸோ அது லைஃப்பில் அதை மறக்கவே முடியாது. அவங்களுக்கு ஹோப் வந்த காரணமே என்னோடய ஹியூமர் தான். இந்த ஹியூமர் நம்ம கேட்டுனே இருப்போம் லைஃப்லன்ற ஒரு ஹோப் தான் இருந்தே தவிர, எனக்கு உள்ளூர தெரியும் நான் ஏமாத்துறேன்ற எனக்கு தெரியும். பட் என்ன பண்ண முடியும், இருக்கிற டயத்தில் ஜாலியாக இருக்கணும்ல. ஸோ அதுவும் என் பிரதர் மே 2 ஜூன் 7 ஜூன் 6 இன்டென்சிவ் கேரில் ஒய்ஃபை பார்க்க வந்த என் டியரஸ்ட் ஃப்ரெண்டு, 45 வருஷமாக ஃப்ரெண்டு பிரசாத்னு, ஃபன்னியாக இங்கிலீஷ் பேசுவான். நெக்ஸ்ட் டே அவன் வரான் ஸ்ட்ரெச்சரில். நெக்ஸ்ட்டு பெட்டில் அவன் அட்மிட் ஆகி அடுத்து அன்றைக்கி ஈவினிங் அவன் அவுட்டு. இவகிட்ட சொல்ல போயிட்ட விஷயத்தை அப்புறம் அப்படியே ஹோல்ட் பேக் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு லாஸ்ட் 3 டேஸ் கோமா 11th. ஸோ 40 டேஸில் 3 பேர் காலி. கடைசி ஒரு 45 மாதத்தில் 18 பேர் அவுட். அது உங்கள் அண்ணன் இறந்த அன்னைக்கு உங்கள் ஒய்ஃபுக்கு ஒரு பிரச்சனை, உங்கள் அண்ணன் இறந்து போகிறாரு, நடுவில் உங்களுக்கு 2 ஷோ. ஆமாம். அந்த நீங்கள் பேசுனதை பார்த்துட்டுங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனுக்கு நம்ம எந்த அளவுக்கு ஆத்மார்த்தமாக இருக்கணும், கமிட்டடாக இருக்கணுன்றது சொல்லுவேன். ஏன்னா அன்றைக்கி வேந்தர் டிவியில் கிரிக்கெட் லைவ் இது பேனல் டிஸ்கஷன் 3 கெஸ்ட்டு வரணும். அங்கே வந்து கிரிக்கெட்டை முடிச்சுட்டு பிஹைண்ட் வுட்ஸில் ரிவ்யூ பண்ணணும் சிஎஸ்கே மேட்ச் ஏதோ. அதுக்கப்புறம் மார்னிங் வந்து காலில் வந்து பேரலைஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து நியூராலஜிஸ்ட் செஷன் போகணும். டாக்டர் கேன்சர் பார்க்குற டாக்டர் ஆங்காலஜி சொல்லிட்டாரு ரொம்ப டேஞ்சரில் இருக்குது, வெயின்ஸுக்குள்ளே போகமாட்டேன்றது ஃப்ளூயிடு. ஸோ போர்ட்டுன்னு ஒன்று இன்ஸ்டால் பண்ணணும், உங்கள் பர்மிஷன் உங்களுக்கு ஓகே அதுன்னு கேட்குறதுக்கு அவரை போய் பார்க்கணும். ஸோ 2 டாக்டர் அப்பாயின்மெண்ட்டு, 2 டிவி ரெக்கார்டிங்கு, அண்ணன் ஃபியூனரல். ஸோ மார்னிங் போய்ட்டு ஃபியூனரல் போகிற வழியிலே யோசிச்சுன்னு போகிறேன் என்னெல்லாம் பண்ணணுன்னு. டக்குன்னு சேனலுக்கு ஃபோன் பண்ணி நான் 4 மணிக்கு வரேன், லைவ் வேண்டாம், 4 மணிக்கு ரெக்கார்டடே வச்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு, ஏன்னா 6 மணிக்கு தான் ப்ரோக்ராம், 4 மணிக்கு கெஸ்ட்டுக்கிட்ட சொல்லிவிடுங்கன்னு. அதுக்கப்புறம் அங்கே போனேன். ஃபியூனரலுக்கு என் சிஸ்டர் இல்லாட்ட சொல்லி யாராவது ஒரு ஐயர் ஒருத்தர் அனுப்பிச்சிருங்க, அங்கே நான் முடிச்சிடுறேன் ஃபியூனரல், அங்கேயே முடிச்சுட்டு போயிடுறேன், பாடி அங்கே எடுத்துன்னு வந்துடுறேன்னு சொன்னேன். அங்கேருந்து வர வழியில் என்னோடய நெவ்யூ கிட்டேயும் இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்டையும் சொல்லி இவ்வளோ வந்து வசந்தியை வந்து ஆங்காலஜி ஸ்டேஷன் போய்ட்டு என்னென்னு கேளுங்க கேன்சருக்கு. அப்புறம் இந்த ஃபியூனரலில் போனேன். ஃபியூனரலில் முடிச்சுட்டு வந்தேன். வீட்டில் லிஃப்ட் கிடையாது, 2 மாடி ஏற்றி உட்கார வச்சுட்டு சாதம் ஏதோ கொடுத்துட்டு நான் வந்து போயிட்டு ஒரு ஷூட்டிங் முடிச்சுட்டு வரேன். திருப்பி வேந்தர் டிவி போனேன். அந்த லைவை முடிச்சுட்டு வந்தேன். அதுக்குள்ளே என்னோடய சிஸ்டரில் வந்து நியூராலஜி ஸ்டேஷன் போயிட்டாங்க. நியூராலஜிஸ்ட்டை போய்ட்டு என்னென்னு கேட்டதுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், இது ஃபுல்லாக நம்ப ஆயிடுச்சு அப்படின்னு அவர் அதை அந்த ஆயிடுச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மேட்சை பார்த்துட்டு நைட்டு வந்து ரெவ்யூ வந்து அவங்க வானான்னாங்க வேண்டூரில், நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரெவ்யூ பண்ணிவிட்டு ஒரு 11:30 மணிக்கு நைட்டு இப்படி உட்காந்த உடனே தான் மைண்டில் வருது, இன்றைக்கி பிரதர் இறந்த ஃபியூனரல் நான் போயிட்டு நான் தான் பண்ணியிருக்கேன்றது எனக்கு அப்போ தான் தோணுது. ஸோ இனவே இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி கமிட்டடாக, இப்போ உங்கள் சேனலில் நீங்கள் கமிட்டடாகவே இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், உங்களோட டியூட்டியை நீங்கள் ஒரு டயத்துக்கு பண்ணுன்றது நீங்கள் மைண்டில் வச்சுட்டிங்கன்னா ஒரு பாலிசியாக, நீங்கள் என்ன ட்ராஜடி வந்தாலும் உங்கள் டியூட்டி தான் உங்களுக்கு டைவர்ஷனு. நீங்கள் அங்கே அதை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ட்ராஜடியை உங்களை இது இழுக்கும், இத்தனை நாளைக்கு நீங்கள் அங்கே போயிருக்கணும், ஒரு இன்டர்வியூ பண்ணியிருக்கணும்னு. ஸோ எனக்கு கமிட்டடாக இருக்கிறதுன்றது ஒரு பெரிய டைவர்ஷனாக போச்சு. நான் அதை அப்படியே ஸ்டிக் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ரொம்ப ஐடியலாக இருந்தீங்கன்னா அப்படியே போட்டு துரத்தி அடிக்கும். இதுவே ஒய்ஃப் போயிட்டு முதல் 3 நாள் வீட்டுக்குள்ளே போக முடியல. நல்ல டிவி பக்கம் போனால் வாய்ஸ் கேட்குது, ஃப்ரிட்ஜை திறந்தால் பேசுகிறது கேட்குது, வாஷிங் மிஷின் பக்கம் போனால் கேட்குது. அப்போ ராக்கி வேறு பாம்பே தோனியோட கிரிக்கெட் ஆடிருக்காரு அந்த சமயத்தில். ஸோ பயங்கர ஒரு பயங்கிறது சோகத்தோடு சேர்த்து பயம் கலந்து பயங்கரமாக இருந்தது முதல் 3 நாள். பட் அதை பல்ல கட்சிண்டு நம்மளோட பாஸ்ட்டில் நடந்த பெஸ்ட் விஷயங்கள்லாம் ஃப்ளாஷ்பேக், எப்படி தமாஷா நடந்தது. இந்த ரிசப்ஷனுக்கே 15 மினிட்ஸ் லேட் வசந்தி, உடம்பு சரியில்லை, 104 ஃபீவர், இதெல்லாம் தான் நடக்குதுன்றேன். இது ஏன் நடக்குதுன்னு லாஜிக்காக யோசிக்க முடியாது. இது நடக்கும், இது எண்டே கிடையாது. டிவி சீரியல் மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்துனே இருக்கும் லைனாக. நம்ம கையில் ரிமோட் கண்ட்ரோல் இருக்காது, தான் ஒரே சொல்யூஷன். நம்ம மாற்றணுன்னா மாற்றிக்கலாம், பிடிச்சதுன்னா பார்க்கலாம், அவ்வளோதான். ஒரு 25-28 ரூம் இருக்கிற வீட்டில் இருந்தீங்க, திடீர்னு 12 ரூம். நீங்கள் சொல்கிறது ஹோட்டல் எதிர சரி, ஒரு 12 ரூம் இருக்கிற ஒரு வீட்டில் இருந்தீங்க, ஏகப்பட்ட சொந்தம் பந்தம் சத்தம் எல்லாமே இருந்துட்டு, திடீர்னு பார்த்தா அடுத்த நாள் ஒரு ரூமு ஒரு கிச்சன். அப்போ உங்கள் ஒய்ஃப் உங்களுக்கு தந்த ஒரு நம்பிக்கை எக்ஸ்ட்ராடினரி, கவலையே படல. அவங்க தான் அந்த வீடை பார்த்தா, அந்த வீடை ஃபிக்ஸ் பண்ணால் எங்கெங்கேயோ கடன் வாங்கினா, அது அடுத்த ஸ்டோரி. அது 12-13 ரூம் சொல்கிறீங்கன்னா அந்த வீடு வந்து சும்மா கலகல. இன்டர்நெட் அப்பேன்றேன் நான் 70s 60ஸ்லேயே. நான் வெளில வந்து உட்காடுறேன், ரஜினிகாந்த் அங்கே தான் போகிறார், அபூர் அங்கே ஷூட்டிங் போகிறார், எதிர பார்த்திவ் தேவன் ஃபஸ்ட்டு ஷூட்டிங். பாலச்சந்திரா அவரோட ஃபேவரட் அது அந்த இடம். இந்த பக்கம் மாங்கோலில் கலைஞர் பேசுகிறது, ஜெயலலிதா பேசுகிறது எல்லாமே இங்கே கேட்கும். என் வீட்டு வாசலில் ஸ்பீக்கர். அந்த கார்னர் திரும்பினா அவங்க நின்று பேசினிருப்பாங்க மேடையில். இந்த பக்கம் ஆட்டோ ஸ்டாண்ட், மாமா எப்படிங்கிற சுகராக ஒரு கப்பு டீ விட்டினா வந்துட்டாரா குழம்பு செய் அப்படின்னு இங்கே மெட்ராஸ் பாஷை.
வீட்டு பின்பக்கம் குளிக்கிறதுக்கு போனேன்னா அங்கே கிரேசி மோகன் ட்ராமா, இது விசு அவருடைய ட்ராமா, சோ ட்ராமா, அந்த டைலாக்ஸ் கேட்டுன்னு இருக்கும். லேடிஸ் ஸ்கூல் பக்கத்தில் கேர்ள்ஸ் ஸ்கூலு சைட் அடிக்குது வீட்டு வாசலில், இந்த பக்கம் மெஸ்ஸு, 15-20 ஹோட்டலு, மார்க்கெட்டு. ஸோ இதை பார்த்து 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 இப்படியே விம்பிள்டன் அம்பையர் மாதிரி பார்த்துனே இருப்பேன் வீட்டு வாசலில் உட்காந்து. ஒரு 30 வருஷத்துக்கு டெய்லி ஒரு 5 டெத்து பார்த்துனே இருக்கேன். வீட்டு போய் வெளியே அப்படி போகிறது. அப்புறம் எங்கள் வீட்டுக்கிட்ட சைலண்ட் ஆகிடும். தேர் வரைக்கும் போகும். தேர்லேருந்து திருப்பி சவுண்டு ஆரம்பிக்கும். ஸோ இது என்ன ஆகி போச்சுன்னா, நம்ம எந்த பெருமையும் கிடையாது, இவங்க கற்றுக் கொடுத்தாங்க, இது புக்கு படிச்செல்லாம் கிடையாது. இந்த ஏரியா எனக்கு வந்து ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி இருந்துச்சு மயிலாப்பூர். ஸோ என்ன மயிலாப்பூரை விட்டு எடுக்கலாமே தவிர மயிலாப்பூர் எங்கிட்ட நீங்கள் எடுக்க முடியாது. அந்த பக்கம் ரோஸ் மில் காலத்தி கடை ஃபேமஸ்ஸு, இப்படி இவ்வளோ இருக்கும் விஷயங்கள். ஸோ உங்களுக்கு எப்படி போர் அடிக்கும் சொல்லுங்கள்? மொபைல்லாம் ஒன்றுமே வேணாம், வாசல் அப்படி உட்காந்தா போகிற ஜாலியாக டைம் போயிட்டு. ஆனால் இவ்வளோ விஷயத்தையும் நீ அந்த சின்ன வீட்டுக்கு போனது இழக்காம சின்ன வீட்டுக்குன்னா சின்ன வீட்டுக்குன்னா அதை பெரிய வீட்டிலேருந்து ஒரு சைஸில் சொல்கிறேன். சின்ன ஏன்னா இங்கே ஜாகிரதையாக பேச வேண்டியது விதவிதமாக செக்மெண்ட்லாம் காட்டுறீங்களா? அந்த வீட்டில் காமெடி என்ன சொல்கிறேன்னா, அந்த ஒரே 90 ஃப்ளாட்டில் ஒரு ஃப்ளாட்டு புஷ்டா வசந்தி. அங்கே வீடு உள்ளே போகிறோம், சேர் கிடையாது, டேபிள் கிடையாது, நோ ஃபர்னிச்சர், ஜீரோ, வெறும் ஃப்ளோர், 520 ஸ்கொயர் ஃபீட். பட் லவ்லி ஹவுஸ், கூலாக இருக்கும். கிரவுண்ட் ஃப்ளோரு. 2 வருஷம் தரையில் உட்காந்துருந்தோம். யாரும் கெஸ்ட்டு கூப்பிட மாட்டோம். ஏன்னா யார் எங்கே உட்கார வைக்கிறது? ஸோ அதை மீறி அது கடவுள் போட்ட பிக்சரில் ஏதோ ஒரு ஷோ வந்து ரேடியோ, டிவி, மாடலிங், கமெண்ட்ரி, இந்த இன்டர்வியூ, 4000 இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். செலிப்ரிட்டிஸு 1000 ஸ்டாண்டப் காமெடி ஷோ சன் டிவியில் டெய்லி மார்னிங் அது பண்ணேன். ஜெய் டிவியில் ஸ்டாண்டப் காமெடி ஆரம்பித்தேன் 30 வாரம், 1 hour ஷோ. அப்புறம் ரேடியோவில் வந்தது, மாடலிங் பிசி ஸ்ரீராம் கூப்பிட்டாரு, ஸ்டார் டிவியில் கமெண்ட்ரி கூப்பிட்றாங்க. ஆனந்தவிடன் லைஃபே மறக்க முடியாது, அவ்வளோ ஜோக்ஸ் எழுத வச்சாங்க. அதுக்கப்புறம் ட்ராமா 10 போட்டேன். அதில் லேட்டஸ்ட் ராதா ரவி மெயின் ரோல் பண்ணார் என் கூட. இப்போ நீங்கள் யோசிங்க, இப்போ இதை தவிர நீங்கள் எப்படி இவ்வளோ ஹம்பிளாக இருக்கீங்களா என்ன கேட்க நான் சொன்னேன். எனக்கு எதுவுமே கிடையாது. என் வீட்டில் இப்படி ஒரு ரவுண்ட் இப்படி பார்த்தேன்னா 360 டிகிரிஸு. இங்கே மென்டார் வந்து மதன், அவர் ஜீனியஸு, அவர் பயங்கர வேர்ல்டு ஃபேமஸ். இந்த பக்கம் கோ பிரதர் ஆர்மி சீஃப், ஜென்ரல் பத்மநாபன் இந்தியன் ஆர்மி சீஃப். அவர் அப்பா ஃப்ரண்ட் லைனில் எடிட்டரு, ஃப்ரெஞ்சு ஜெர்மன் டீச்சர், அஸ்ட்ராலஜின்னு தெரியும். அப்பாவோட அடுத்த பிரதர் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி சொந்தக்காரர், நார்த் வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டிக்கு சேர்மனு, மாபலிபுரத்தில் கிரேட் லேக்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டுக்கு அதோட ஓனர் அவர். அடுத்த சித்தப்பா ஓஎன்ஜிசியில் டாப் அஃபிஷியல். இப்போ ஒரு சித்தப்பா இருக்குது, அவங்க 2 பேர் இல்லை. இப்போ ஒரு சித்தப்பா இப்போ வந்துட்டு போனார் வீட்டுக்கு. அவர் ஸ்டான்ஃபோர்டில் டாப் ப்ரொஃபஸராக இருந்தார். ஐஐடியில் பெரிய ப்ரொஃபஸர் அவர், ஸ்ரீனிவாசன் பேர். இதுக்கப்புறம் உங்களுக்கு திமிரு வருமா? இப்படி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் ஃபோனில் யாரெல்லாம் பேசுவாங்க? ரைட்டர் சுஜாதா, வாலி, மதன், அப்புறம் நாகேஷ் நேரில் பார்த்தா அவர் ஒரு 1/2 மணி நேரம், கிரேசி மோகன், எஸ்வி சேகர், ஒய்ஜி மகேந்திரன், கேஎஸ் ரவிக்குமார், சுரேஷ் கிருஷ்ணா, இவங்கெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நமக்கு திமிரு வந்துருமா? நமக்கு ஒன்றுமே வராது. சாந்தமாக உட்காந்துருப்போம். ஒரு நல்ல ஆடியன்ஸாக கைத்தட்டினே உட்காந்து வேடிக்கை பார்க்க வேண்டியதான். சூப்பருங்கண்ணா. இப்போ அடுத்த இமேஜுக்கு போயிடுவோம். அடுத்த இமேஜ் சோ உங்கள் லைஃப்பில் எந்த அளவுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன், உங்களை எப்படி வந்து அவர் ஷேப் பண்ணுறதுல? இல்லை, ரொம்ப ரொம்ப பெரிய ஃபேன். சில பேர் இப்போ ஒரு தோனியோ, ஒரு இளையராஜாவோ, ஒரு சோ, இவங்கெல்லாம் வராங்க பேசுறதுக்குன்னா அவங்க பேச வேணாம், சும்மா அப்படி பார்த்துனே இருப்பேன். நம்ம சன்னதியில், ஆஞ்சநேயர் சன்னதியில் போய் இப்படி பார்த்துனே இருப்போம்ல, அது மாதிரி அவங்களை பார்த்துனே இருப்பேன். இவரை சும்மா பார்த்துனே இருப்பேன். இவரோட மூமெண்ட்டு அப்படி, அவர் மேனர்ஸம்மு, அவர் எப்படி கிண்டல் அடிக்க, அவரை லைவில் ஒருத்தவங்க கிண்டல் அடிக்கிறாங்க, அதெல்லாம் தான் ஹேட்ஸ் ஆஃப். கேள்விக்கு பதில் சொல்கிறாரு, சூப்பராக சொல்லிட்டு இருக்காரு. ஒருத்தர் ஃபோனில் வந்துட்டு ஹலோ சோவா அப்படின்னாரு, வச்சுட்டா அப்படின்ட்டான். சரி வச்சுருன்ட்டார். இப்படி அதே மாதிரி யாரோ ஒரு குரூப் வந்து, ஏதோ ஒரு குரூப் வந்து மிரட்டிருந்தாங்க. நான் அப்போ தான் மாங்கொல்லி ஓடுவேன். வீட்டிலேருந்து ஒரு 10 ஸ்டெப் ஓடணுன்னு தேர்கிட்டேன்னு பார்த்துட்டு இருப்பேன் சோ என்ன பேசுகிறாருன்னு. அப்போ ஏதோ ஒரு குரூப் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, மூஞ்சில் ஆசிட் ஊற்றிடுவேன் அப்படின்னு மிரட்டியிருந்தாங்க. அன்றைக்கி மார்னிங் இவர் ஸ்பீச்சுக்கு வராரு. இவர் சொன்ன டயத்துக்கு நீங்கள் வாட்ச் செட் பண்ணலாம். சில பேர் அதில் ஃபஸ்ட்டு இவர் 10 o'clock மைக் அப்படி எடுத்தாருன்னா ஃபுல் க்ரௌட் கைத்தட்டுது. மேடையில் வந்து ஃபஸ்ட்டு கார்த்தால ஒரு குரூப் என் மேலே ஆசிட் ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த டாப்பிக்கை நான் ஏன் முதல்ல ஆரம்பிக்கிறேன்னா, ஆசிட் ஊற்றுறோம் ரொம்ப நாள் காத்துட்டுருக்க வேணாம் அப்படின்னு. இந்த ஹியூமர்லாம், அதான் லாஜிக்கலாக வந்து இவ்வளோ ஹியூமர்ஸாக பேசி ஒருத்தரை நான் பார்த்ததே கிடையாது. காமெடிக்கு லாஜிக் கிடையாது. கடி ஜோக் அடிப்போம், இஷ்டத்துக்கு அடிப்போம் ஜோக்லாம். லாஜிக்கலாக ப்ரில்லியண்ட்டாக ஜோக் அடிக்கிறதுன்றது தலைவர். அவர் வந்து மிஸ்ஓகெனிஸ்ட். அவர் வந்து லேடிஸை கிண்டல் வச்சுன்னே இருப்பார். அதில் எவனோ ஒருத்தன் கேட்டான், நீங்கள் பெண்களுடைய பெருமையை பற்றி நீங்கள் ஒரு புஸ்தகம் போடக்கூடாது அப்படின்னு. 1.5 பக்கத்தில் ஆன்சர் போடுவாங்க புஸ்தகம்னாரு. ஸோ அவருடைய லாஜிக் பேசுகிற விதம் வந்து டாப் கிளாஸ். ஆனால் அவர் உங்களுக்கு பெரிய அளவுக்கு இன்ஸ்பயர் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் கெட்டப்லேயே நீங்கள் அவர் கெட்டப்பில், பட் அது ஒன்று தான் காமன். அவரோட மூளை எங்கேயோ இருக்குது. அவரோட பொலிட்டிக்கல் நாலேஜ்லாம் நான் ரேஞ்சிலே இல்லை. என்ன ஒன்று, நான் எல்லா டாப்பிக்கும் கிண்டல் பண்ணுவேன். அவர் பாலிடிக்ஸில் அப்சல்யூட் ஜீனியஸ். அவர் அரசியல் அவரை தான் ஃபாலோ பண்ணுறீங்களா? இல்லை, எனக்கு அரசியல் ஜீரோ. உங்களுக்கு எந்தெந்த விஷயத்தில் ஜீரோன்னா ஒரு லிஸ்ட்டு வேணால் கொடுங்க, நான் போட்டு தரேன். மெடிக்கல் விஷயங்கள் ஜீரோ, அப்புறம் டெக்னாலஜி பெரிய ஜீரோ,
அரசியலில் ரொம்ப பெரிய ஜீரோ. அதனால் இதில் நிறைய ஜீரோ இருக்கு எனக்கு. நீங்கள் இவரை பார்த்தோன்னே அடுத்த ஒரு பேர் சொன்னீங்க, இளையராஜான்னு. ஆமாம். நம்ம அடுத்த படம் லவ்லி 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 ஃபென்டாஸ்டிக். இளையராஜா எனக்கு ஒரு லெவல் ஒரு லெவல் ஒன்று வச்சுருக்கேன் சார். ஒரு லேயர் என்னென்னா அபவ் ஹியூமன் பிலோ காட்னு ஒரு லெவல் இருக்குது. இளையராஜா, MS தோனி, டெண்டுல்கர், ரஜினிகாந்த், அவங்க எல்லாம் அதில் இருக்காங்க. பஸ் நான் SPB சில பேர் விட்டுருக்கலாம், பட் இந்த டாப் 5 எனக்கு வருது இந்த 5 பேர். இளையராஜாவோட நான் வாழ்ந்து அவர் என்ன ஃபேமிலி மெம்பர் மாதிரியே இருந்திருக்காரு. ஏன்னா நான் மியூசிக்கு பாட்டு பிடிக்கும். MSCலாம் உயிர். ஏன்னா நான் வாக் போகும்போது MSC பல அக்கேஷன்ஸில் என் கூட பேசிட்டு சிரிச்சின்னு கலடா பண்ணிடலாம் போவோம். அப்போது நான் இளையராஜாவோட ஜீனியஸ் பற்றி பேசியிருக்கேன். இளையராஜாவுடைய பாட்டு ரொம்ப பிடிச்சி அன்னைக்கிளி வந்த உடனே என்னடா இப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு யோசித்தேன். ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோருங்கிறது எனக்கு என்னன்னே தெரியாது. அப்படி ஒன்று இருக்குன்றது எனக்கு தெரியும்னா காரணம் இளையராஜா தெரியும். அதனால தான். ஸோ அவனுக்கு மியூசிக் தெரியுமான்னு கேட்டால் மியூசிக் தெரியாது, பட் இளையராஜாவை தெரியும்னு. ஏன்னா அந்த மாதிரி ஒருத்தர் என் லைஃப்பை உலிக்கத்தோடு நான் பார்த்ததே கிடையாது. when I message him sometimes ஒரு 10 occasions ஒரு திரும்பி பதில் போடுவார். சம்டைம்ஸ் ஜோக், சம்டைம்ஸ் இதெல்லாம் நீ பேசி கேட்கணும், இல்லை டெக்ஸ்ட்டில் வரக்கூடாதுன்னு. வசந்தி இறந்தபோது ஒரு பெரிய கண்டோலன்ஸ் மெசேஜ் அவரே அனுப்பிச்சார். அதில் இப்படி ஒரு மியூசிக் சார், அதாவது ஒரு 15-16 இயர்ஸுக்கு எவ்ரி வீக் ஒரு படம், அதில் 6 பாட்டு இட்டு. ஸோ அபவ் ஹியூமன் பிலோ காட்னா அந்த லெவல் அப்படி அந்த மாதிரி ஒருத்தர் போடவே முடியாது சார். இனிமேல் அந்த மாதிரி எல்லா கிரேட்ஸ் எல்லாருமே கிரேட்ஸ் தான். இவர் தனியாக ஒரு கிரேட். இவர் ரொம்ப ரொம்ப யூனிக் பாஸ். இவர் இப்போ ஒரே நாளில் 3 படம், 2த்துக்கு ரெக்கார்டிங் போடுறது, 6 பாட்டு 8 பாட்டு, முதல் பாட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டா, தேர்ட் பாட்டில் இந்த பல்லவியோட சேர்ந்தா, இப்படி இந்த பர்மிட்டேஷன் காம்பினேஷனோட ஒருத்தர் பாட்டு போட்டு என் லைஃப்பில் இந்த மாதிரி நான் பார்த்தே கிடையாது. ஸோ அதனால் இளையராஜா நான் ஒரு ஃபேமிலி மெம்பராக பார்ப்பேன். எல்லாம் என்னோடய ஒய்ஃபு போனபோது அவன் 2 பேரும் சண்டை போடாத ஒரே விஷயம் இளையராஜா தான் எங்களை யுனைட் பண்ணாருன்னு சொல்லலாம். என்னி வசந்தி இல்லை அடிச்சுப்போம் எல்லாத்துக்கும். பட் 2 பேரும் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனே கிடையாது. இளையராஜா பாட்டுன்னா அன்றைக்கி ஒரு நாளைக்கு 6 பாட்டு போட்டவர் இன்னைக்கு ஒரு நாளைக்கு 6 படத்து மேலே கேஸ் போடுறாருன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்காரு. காப்பிரைட் இஷ்யூ. அது எனக்கு அதெல்லாம் ஒரு குறையாவே தெரில பாஸ். ஏன்னா எல்லாம் பிளட் ஸ்வெட் அண்ட் டியர்ஸு வேறு லெவலில் போட்டப்பா. அவரை நீங்கள் வேறு மியூசிக் டேரக்டரோட எனக்கு ஈக்குவேட் பண்ணவே தோணலை சார். எனக்கு அவர் நான் கடவுளாக பார்க்குறேன் அவர். ஐ லுக் அப் டு ஹிம் ஆஸ் காட். ஏன்னா வெறும் மியூசிக் பார்த்தோம். ஐ கிவ் யூ அன் எக்ஸாம்பிள். இது என்னது, காதலுக்கு மரியாதை, நெஞ்சத்தை கிள்ளாது, பா, இந்த 3 படங்களை நீங்கள் என்ன பண்ணுங்கள், கடைசி 10 நிமிஷம் மியூட்டில் பாருங்கள். டயலாக்லாம் எல்லாம் சும்மா மியூட்டில் பாருங்கள். அதுக்கப்புறம் சவுண்டை ஆன் பண்ணிவிட்டு அந்த 3 படத்தோட கிளைமேக்ஸ் நீங்கள் பாருங்கள். காதலுக்கு மரியாதையில் கடைசி 15 நிமிஷம் இந்த செயின் ஏதோ திருப்பி கொடுக்க போவாங்க ஒரு ஃபேமிலி. விஜய் அவங்க பேர்னா ஷாலினி லவ்வில். இந்த செயினை திருப்பி கொடுத்துருவாங்க, உட்காருங்க, காஃபி சாப்பிடுவோம், சாதா டைலாக்ஸ் பேசிட்டு இருப்பாங்க. வீட்டுக்குள்ளே ஒரு 5-10 சேர் இருக்கும். இங்கேருந்து ஒருத்தர் நடந்து போவாங்க, அங்கே ஒருத்தர் இப்படி பார்ப்பாங்க, அப்படி பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் யோசிங்க, டைரக்டர் என்ன பண்ணியிருப்பார், இதை மொத்தமாக கொடுத்துல ஒரு சீனை மியூட்டாக கொடுத்துருப்பார். இந்த எல்லாம் கட் பண்ணி எடிட் பண்ணி இப்படி கொடுத்துருப்பார். இதில் என்ன இருக்குது, மூமெண்ட்டு ஓடுறது கிடையாது, நடக்கிறது கிடையாது, கார் ரேஸு எதுவுமே கிடையாது. வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கும், திரும்பி திரும்பி பார்க்குறது. டயலாகை மீறி அந்த மியூசிக்கு கண்ணில் தண்ணி வந்துட்டுருக்கு நமக்கு. இது பாலையும் நடக்கும். அண்டு நெஞ்சத்தைக்கில் தான் நான் ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணி கண்ணில் தண்ணி வந்தது. ஹாஸ்பிட்டல் சீன்ஸில் அவரோட மியூசிக்கில் ஷோக்கு இப்போ காப்பிரைட் போட்டு போகிறாருங்க. அதெல்லாம் மாட்டார் அவர். எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, அவருக்கு தெரியும் அவர் பற்றி. ஏன்னா நான் ஆல்ரெடி வசந்தி கூட ஒரு ஃபோட்டோவை போட்டு ஒரு பாட்டு போட்டேன் டெத்துக்கு அப்புறம். அதுக்கே நான் அவரோட பர்மிஷன் கேட்டேன். அவர் அதை பார்க்கல அந்த மெசேஜ். ஆனால் நான் கேட்டேன், இந்த பிறப்பிலும் எந்த பிறப்பிலும் எந்த நுயிரை சேரும் அந்த லைன் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு அதுக்காக போட்டேன். அவர் கோச்சினார்னா காலில் வந்துடும். இல்லை, எனக்குமே உங்கள் கருத்து தானே. ஒரு வார்த்தை அவர்கிட்ட கேட்கறதுல என்ன இருக்குது, படம் எடுக்கக்கூடிய தப்பே கிடையாது. அவருடைய ஆக்சுவலி அவருடைய அந்த மாதிரி ஒரு லா இருக்குன்றச்சே கேட்கறதுல தப்பு இல்லையா? லாவை தாண்டி ஒரு மரியாதை நிமித்தமாக கூட கேட்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஷுவராக தெரியும் பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியுமே. எனக்கு நோபால் போடுற மாதிரி தான். நான் காலை வெளியில் வச்சேன்னா அது நோபால், மேட்ச் போகிறது, டீமை கவுக்க போகிறேன் நான். அந்த நோபாலில் விக்கெட் ஊந்துதுன்னா அப்படின்ட்டு நான் எப்படி போடுவேன், நோபால் போடக்கூடாது. பல படம்லாம் அந்த படத்தோடைய கதையை தாண்டி இவருடைய பாட்டு போடுறதுனால தான் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படம் ஹிட்டே ஆகுது. ஸோ அந்த நேரத்தில் அவங்க அந்த ரெஸ்பெக்ட் தரணும். உங்களுக்கு பாட்டு கேட்கறச்ச கண்ணில் தண்ணி வருதுன்றது கடைசி 15 வருஷத்தில் எந்த பாட்டிலே வந்தது. உங்களுக்கு 96 பாட்டு கேட்டது எனக்கு வந்தது. எனக்கு பயங்கரமாக இருந்தது அந்த பாட்டு, அந்த தீம், அந்த காதலே காலில். அது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மாதிரி அப்புறம் யுவன் சங்கர் ராஜாவோட ஒரு பாட்டு அந்த வானம் பொழியாத பூமி நானே, அந்த பாட்டில் வந்தது. ஸோ அவ்வளோ சோல் இருக்கிற பாட்டு கொடுத்துன்னே இருக்காரு ஃபேக்ட்ரி மாதிரி. சூப்பருங்கண்ணா. இப்போ கடைசியாக ஞாபகம் வருது இல்லை, உங்களுக்கு அரசியல் தெரியாதுன்னு சொன்னீங்க. ஆனால் இவர் மினிஸ்டர், இவர் நல்லா ரொம்ப நல்லா தெரியும். ஸோ கடந்த 10 வருஷமாக இவர் நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டராக இருக்கார்.
வேர்ல்டு லீடர்ஸில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் லீடராக மாறி இருக்காரு. என் பதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் லீடர்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் லீடரே சொல்லலாம். ஸோ இவருடைய ஆட்சி எப்படி இருக்குது, இவருடைய கரிஷ்மா எப்படி இருக்குது? கரிஷ்மா டாப் கிளாஸ். அதாவது இவர் பிளேஸில் வேறு யாராவது இவர் பண்ணுறதை பண்ணியிருந்தாலும் நான் பாராட்டுவேன். அது யாராக வேணும் இருக்கணும். இவரை பிடிக்காதவங்களே கூட இவர் பண்ணுற அளவுக்கு பண்ணி தான் நான் அவங்களுக்கு ஃபேன் ஆகிடுவேன். நீங்கள் பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் அவர் பண்ணுற அளவுக்கு 18 மணி நேரம் நீங்கள் உழைச்சிங்கன்னா நான் உங்கள் காலில் வந்துடுவேன். என்ன சொல்கிறேன், இதில் என்ன பெரிய பெனிஃபிட் இருக்க போகுது இப்படி ஒர்க் பண்ணுறதுல? ஆஃபீஸில் ஓபி அடிக்கிறதுன்னு ஒன்று சொல்லுவாங்க. வரது தெரியாது. 10 to 5 சார், இவர் 10 and 5 தான் இருக்கார், மற்றபடி இருக்கிறதுலாம் சொல்கிறாங்கல்ல. அப்படி இல்லாமல் ஃபாரின் போகிறது, லோக்கல் கிரைசிஸ் அட்டென்ட் பண்ணுறது, பார்ட்டி பாலிடிக்ஸை பார்த்துக்கிறது, புவர் பீப்புளாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் எல்லாரோடையும் எம்ஜிஆர் மாதிரி பழகிறது. இதில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இவரோட கடிகாரத்தில் எவ்வளோ ஹவர்ஸ் இருக்குதுன்னு எனக்கு தெரியணும். 24/7 தான் நமக்கு இருக்குது, 24 தான் இருக்குது. இவருக்கு 26 இருக்கான்ட்டு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஸோ அது இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் இன்வால்வ் பண்ணிட்டு இவருக்கு எப்படி இவ்வளோ டைம் இருக்குது, இவருக்கு எப்படி இவ்வளோ எனர்ஜி இருக்குது. அண்டு இன்னும் திருப்பி திட்டுறதே இல்லை, ரொம்ப ரேர் அது. இவர்கிட்ட, தோனி கிட்ட, ரஜினி கிட்ட 3 பேர்கிட்ட ஒரு டெரிஃபிக் குவாலிட்டி நான் பார்க்குறேன். யார் அவங்கள பற்றி என்ன சொன்னாலுமே அப்படி சிரிச்சு கேட்டுனே இருக்காங்க, பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. இது என்ன குவாலிட்டின்னு எனக்கு இன்ன வரைக்கும் புரியல. ஆனால் பார்த்தா அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. அந்த 3 பேருமே அப்படியா அப்படின்றாங்க, பதில் வர மாட்டேங்குது. 3 பேருக்கும் லைஃப்பில் எங்கேயுமே பெரிய தோல்வியை சந்திக்கல. ஆமாம், 3 பேருடைய பேரும் ஐயில் முடியுது அது. ஆனால் அவங்க ஐன்னு அவங்கள பற்றி பேசிக்கிறதே இல்லை. அது ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்குது எனக்கு. அவங்க தோல்வியை சந்தித்தாலும் ஒரே மாதிரி இருக்காங்க, வெற்றியை பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்காங்க பாஸ். அதனால தான் இந்த 3 பேர் ஃபர்கெட் பாலிடிக்ஸ், ஃபர்கெட் த பார்ட்டிஸ். ஐம் நாட் டாக்கிங் அவுட் பார்ட்டிஸ். ஆஸ் அன் இண்டிவிஜுவல், இஃப் சம்படி இஸ் ஒர்க், இப்போ ஒரு ஜவான் வந்து எனக்கா பார்டரில் நின்றுனே இருக்கார் 24 ஹவர்ஸ்னால் நான் ஒரு காலில் விழுவேன்றேன். அப்படி ஒரு பாலிடிக்ஸில் இருக்கிற ஒருத்தர் எனக்காக என்னென்னமோ பண்ணுறாரு. திமிரு, அமெரிக்காவில் இருக்கிற பிரசிடென்ட் திமிரு காமிச்சா நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணு, நாங்கள் இப்படி தான், எனக்கு என் அக்ரிகல்ச்சர் தான் முக்கியன்றார். இந்த பக்கம் பாகிஸ்தான் வாலாட்டினா அவங்க வாயை மூடுறதுக்கு 3 நாளில் ஏதாவது ஒன்று பண்ணுறாரு, ஆப்ரேஷன் சிந்தூர்னு. இதெல்லாம் இவருக்கு தெரியாமல் நடக்குது. இவரோட லீடர்ஷிப் தான் நடக்குது. ஸோ நான் என்ன சொல்கிறேன், குறை கண்டுபிடிச்சின்னே இருக்கலாம். டெண்டுல்கர் கிட்ட குறை கண்டுபிடிக்கலாம், தோனிகிட்ட கண்டுபிடிக்கலாம், ரஜினிக்கு வயசாச்சு அதெல்லாம் சொல்லலாம். கூட்டம் அலம் மோதுது, உலகம் அதிர்து இல்லை ரஜினி படம்னா. நீங்கள் அதை எப்படி நீங்கள் டினை பண்ணுவீங்க? நீங்கள் என்ன நீங்கள் கிண்டல் பண்ணாலும் அவங்க ஹீரோஸ் தான்ன்றனா. ஆனால் எனக்கு எக்ஸ்ட்ராடினரி ரெஸ்பெக்ட் 3 பேர்கிட்டையும் இருக்குது. நான் நின்று சல்யூட் டெஸ்ட்டு போவேன் இவங்க வந்தாங்கன்னா, அது ஷுவர். சூப்பருங்க. இப்போ நெக்ஸ்ட் செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். ட்ரூத் ஆர் ட்ரூத். இந்த செக்மெண்ட்டில் உண்மை தான் சொல்லணும், உண்மை மட்டும்தான் சொல்லணும். என்ன கோர்ட்டா, கனம் கோர்ட்டாரோ இல்லையா? ஸோ முதல் கேள்வி, ஹிட்டான ஒரு படம், ஆனால் இந்த படம்லாம் எப்படா ஹிட் ஆச்சு அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு வந்திருக்கும்ல? முன்ன பார்த்தேன் விகடனில் விமர்சன குழுவில் போயிருந்தேன். அப்போ இந்த லைன் கூட நான் தான் எழுதினேன். இந்துன்னு ஒரு படம் பார்த்தேன், பிரபுதேவா படம். ஸ்டார்ட் டு ஃபினிஷ் நெளிஞ்சினே இருக்கேன். என்னடா என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. ஏதோ நடக்குதெல்லாம் என்ன நடக்குது. கட்சியில் இந்த ரிவ்யூவில் நான் எழுதினேன், மொத்தத்தில் இந்து போனோம் நொந்து போனோம் அப்படின்னு. ஸோ அந்த இந்து படம் அப்படி நிறையா இருக்குது பாஸ். சரி, நான் வந்து இந்த படம் முடிச்சு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோட் ஆடியன்ஸ் போனோடனே அப்படியே கேமரா முன்னாடி நான் அதை பற்றி பேசுவேன், என்ன தோன்றதோ பேசுவேன். இந்தியா கிளிட்ஸுக்கு பண்ணியிருந்தேன், ஒரு 330 படம் பண்ணேன். நான் கிண்டல் பண்ணது அந்த 330 ஒரு 200 இருக்குன்னு வச்சுங்க, 250 இருக்குன்னு வச்சுங்க. நான் கிண்டல் பண்ணது தப்பாக தான் அந்த 250 படமும் சூப்பர் ஹிட் ஆகிருக்கணும். நான் கிண்டல் பண்ணியும் சூப்பர் ஹிட் ஆனது ஒரு 4-5 படம் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன் டெஃபினட்டாக. ஓகே, பட் நான் ரொம்ப லாஜிக்கலாக ராங்காகவே போகல கிண்டல் பண்ணதில்லை. அதனால் இது வெறும் ப்ராடக்ட்டை பற்றி தான் நான் கிண்டல் பண்ணுறேன்றது திருப்பி நான் சொல்கிறேன். பர்சனல் கிடையாது. நான் வேலு நாயக்கரை பற்றி கமெண்ட் அடிக்கிறேன், பாஷா பற்றி கமெண்ட் அடிக்கிறேன்னு தவிர ரஜினியை பற்றியோ கமலை பற்றியோ நான் கமெண்ட் அடிக்கல. எல்லாருமே சொசைட்டியை தானே ஒரு சப்ஜெக்டாக எடுத்துக்கிறாங்க கிண்டல் பண்ணுறதுக்கு. சொசைட்டியை தான் எடுத்துக்கிறாங்களே தவிர பிஏ லவ் பண்ணிச்சு சி குறுக்க வந்துச்சுலாம் எடுக்க முடியாது. படம் டீச்சருங்கெல்லாம் கொடி பிடிச்சிட்டு வந்துடுவாங்க, எப்படி நீங்கள் ஏபிசியை கிண்டல் அடிக்கலான்னு. அதனால் சொசைட்டியை கிண்டல் பண்ணுறதுக்கு சினிமாவில் ரைட்ஸ் இருக்கிற மாதிரி சினிமாவை பற்றி பேசுகிறதுக்கு எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்குது. எப்படி இப்போ எல்லாருமே பேசுவாங்களே, அது மாதிரி தான். இப்போ அடுத்த கேள்வி என்னன்னாங்கன்னா, கொஞ்சம் சீரியஸான கேள்வி. ஒரு குற்றச்சாட்டு தமிழக கிரிக்கெட் மீது வைக்கப்படுது. சினிமாலாம் வந்திருக்கு. தமிழ்நாட்டில் கிரிக்கெட்டில் சாதிக்கணும்னா அவங்க ஒரு சமுதாயத்தை சார்ந்தவங்களாக இருந்தால் தான் முடியும், மற்றவங்களெல்லாம் வந்து நசுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இது எந்த அளவுக்கு உண்மை நினைக்கிறேன்? எனக்கு அதில் நம்பிக்கை கிடையாது. எனக்கு வந்து மெரிட் இருக்கிற எல்லாருமே பிஸ்தாவாக இருக்கும். நான் ஆடின கிரிக்கெட்டில் எக்கச்சக்க பேர் எல்லா சமுதாயத்துலேயும் இருந்தாங்க, பியோர் டேலண்ட்டில் தான் வந்திருந்தாங்க. அங்கங்கே 1-2 பாலிடிக்ஸில் நடக்குமே தவிர இப்போ இதை தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வேர்ல்டு கப்பில் இந்த சமுதாயத்துலேருந்து ஒரு 8 பேர் ஆடினு ஜெயிச்சிருவோமா? சான்ஸே கிடையாது. அதெல்லாம் நான் எதுவுமே அந்த லைனுக்கே நான் போகிறதில்ல பாஸ். பியோர்லி மெரிட் பாஸ். கிரிக்கெட்டு நீங்கள் ஆடணுன்னா ஓடி ஷோயப் அக்தரோ இல்லை பும்ராவோ போடும்போது நீங்கள் ஆடணும் பாஸ், பேட்டை கையில் வச்சுன்னு. அது லைவ் ஆக்ஷனு, ரீடேக் கிடையாது. இப்போ இன்னொரு டூப் உங்களுக்கு போல கிரிக்கெட் ஆட முடியாது.
7வது டேக் ஒரு 5 டேக் போல்ட் ஆகிட்டு 6வது டேக் ஒரு 6 அடிச்சு சொல்ல முடியாது நீங்கள். இது லைவ் ஆக்ஷனில் என்ன பெஸ்ட் டீம் ஹேஸ் டு ப்ளே. அதனால் இது அதில் நான் ஒத்துக்கவே இல்லை. மெரிட் இருக்கிறவங்க ஆடுறாங்க. ஸோ ஓகே, அது பொய் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது கமெண்டேட்டிங்லண்ணே உங்களை பார்க்க முடியறது இல்லையே, ஏன்? ஸ்டார் டிவியில் 3-4 வருஷம் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே சில பிரச்சனைகள் வந்தது, சில பாலிடிக்ஸ் வந்து. இன்னொரு சேனலை பற்றி ராங்காக பேசுறது பிடிக்காது எனக்கு. என்னுடைய வியூ எப்படி இருக்குன்னா, நீங்களும் நானும் கமெண்ட்ரி பண்ணுறோம். இப்போ நீங்கள் என்ன மொட்டைன்றீங்க, நான் உங்களை தாடின்றேன். இதில் போயின்ட்டு இருக்கு ரொம்ப. நான் உங்களை படிக்கிறது, நீங்கள் நான் படிக்காது. நான் என்ன சொல்கிறேன், எல்லாருக்குமே கிரிக்கெட்டில் சவால். மேட்ச் நடக்குது, கூட யாருமே இல்லை கமெண்டேட்டர், நீங்கள் ஒண்டி தான் சோலோவாக இருக்கீங்க. அது கமெண்ட்ரி இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லுங்கள் பார்க்கலான்னு சொல்லி நரேட்டிவ் ஸ்டைலில் ஒருத்தரே தான் பேசணும். இன்னொருத்தர் கலடா பண்ணுறது கலாய்க்கிறது இல்லை. அப்படி பண்ண முடியுமான்னு நீங்கள் பார்க்கும்போது நான் வில் பி இந்த டாப் 3 ஷுவராக. மீதி யாராக இருப்பாங்க, நான் இல்லைன்னா சொல்லலை. அதில் ஐ வில் வின் ஷுவர்லி, பிகாஸ் ஐ டோன்ட் பிலீவ் இன் மேக்கிங் ஃபன் ஆஃப் அதர்ஸ். கிரிக்கெட்டில் ஹியூமர் கொண்டு வரணும். இன்னொருத்தரோட லுக்ஸை கலடா பண்ணின்னு தான் கமெண்ட்ரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது மாதிரி நான் எனக்கு எல்லா குவாலிஃபிகேஷனும் இருந்தது கமெண்ட்ரி நல்லா பண்ணுறது. கண்டிப்பாக. பட் அது அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு புரியணும். பிகாஸ் he can do cricket in English, he can do cricket in English with humor. இந்த காம்பினேஷனில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். இருப்பாங்க. பட் இது எனக்கு இருக்குன்றிச்சு, இது ஏன் டிஸ்குவாலிஃபை பண்ணால் எனக்கு தெரில. பட் இட்ஸ் ஓகே. ஏன்னா இப்போ நான் கலர் கண்ணாடின்னு ஒரு சேனலுக்கு கிரிக்கெட் ரிவ்யூ பண்ணுறேன். யாருமே ஒரு மொத்த மேட்ச்சை கம்ப்ளீட்டாக ரிவ்யூ பண்ணுறது இல்லை, சும்மா கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறாங்க. இப்போ நான் ரிவ்யூ பண்ணுறதுக்கு ரெடி, லைக் சினிமா பண்ண மாதிரி. த ஃபுல் மேட்சை ஒரு 7 மினிட்ஸில் ஒரு கேப்சூல் ரிவ்யூ ஆஃப் திஸ் ஹோல் மேட்ச், வாட் வென்ட் ராங், யார் பெஸ்ட்டு, என்ன ஆயிருக்கலாம், என்ன நடக்கும் இனிமே அப்படின்றத நான் பண்ண முடியும் இங்கிலீஷ் அண்ட் தமிழில். ஸோ நான் அந்த மாதிரி எனக்கு இப்போ ரிவ்யூவில் நிறைய பேர் இண்டிவிஜுவலாக என் ஒப்பீனியன் நம்புகிறாங்க. நான் ப்ரெடிக்ட் பண்ண பல விஷயங்கள் சிஎஸ்கேக்கு, வேர்ல்டு கப்புக்கு, சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் கரெக்டாக நடந்திருக்கு. சாம்பியன்ஸில் சொன்னேன் அநேகமாக நியூசிலாண்டு ஒரு சவுத் ஆஃப்ரிக்காவை மீட் பண்ணுவோம் ஃபைனல்ஸில், நம்ம ஜெயிச்சிருவோம் கப்புன்னு சொல்லி நடந்தது. எல்லாம் கிண்டல்லாம் அடிச்சாங்க. ஸோ இவர் சிராஜ் கடைசி நாளில் இங்கிலாண்டோட சிராஜ் போட்டாருன்னா 3 நல்ல பால் 35 ரன் அடிக்க முடியாது இங்கிலாண்டாலன்னு, சிராஜ் தான் ஜெயிச்சு கொடுத்தாரு. ஸோ இந்த ஆத்தென்டிசிட்டி நம்பர் ஸ்விக்கியில் இருக்கிற பல பேர் சிக்னலில் வந்துடுவாங்க. சார் நேற்று சொன்னீங்களே ஜெயிச்சிரும் இல்லை அப்படிலாம் கேட்பாங்க. அது கமெண்ட்ரியில் நடக்கும்போது அவ்வளோ வராது. நான் வெறும் டிஸ்கிரைப் தான் பண்ணின்னு இருப்பேன். பட் நான் ரிவ்யூ பண்ணி எனக்கு என்ன ஒருத்தர் கேட்குறாரு, பாலா கேட்குறாரு, நான் பதில் சொல்கிறேன்னா என் ஒப்பீனியனை நம்புறாங்க. அந்த கிரெடிபிலிட்டி வந்ததுக்கு காரணம் நான் தனியாக பண்ணுறதுனால தான். ஸோ ஐ ப்ரிஃபர் டு டூ இட் சோலோ. அதே மாதிரிங்கன்னா நீங்கள் நிறைய நண்பர்கள் சினிமாவில் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. பட் சினிமாலையுமே நீங்கள் நிறைய படங்கள் நடிக்கலை. உங்களுடைய கேரியர் ஸ்பேனுக்கு வந்து எதிரிங்க ஜாஸ்தி இருக்காங்க. 10 நண்பர்களுக்காக 100 எதிரிங்க இருக்காங்க. பட் நான் முதல்ல அரிகிரி அசம்பிளியில் பண்ண கிண்டல், அப்புறம் ஃபிலிம் ரிவ்யூவில் பண்ண கிண்டல், விஜய் டிவியில் ஒரு இது எப்படி இருக்குன்னு ஒரு டாக் ஷோ பண்ணேன். அதில் எல்லோரும் நிறைய கிண்டல் பண்ணேன். என்ன எல்லாரையும் என்ன சினிமாவை கிண்டல் பண்ணேன். அது நிறைய பேருக்கு பிடிக்காமல் போயிருக்கலாம். அதனால் எனக்கு அகேன்ஸ்ட் அப்பலாம். பட் ஒன்றும் பிரச்சனை, அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை, எனக்கும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது எனக்கு லைஃப் கிடையாது. நான் பேங்க்கில் ஒர்க் பண்ணேன், அது கிரிக்கெட் தான் சோறு போட்டுது, இப்போவும் கிரிக்கெட் தான் சோறு போடுது. பேங்க்கோட பணத்தில் தான் நான் வாழ்ந்துருக்கேன், வர பென்ஷனில் தான். எனக்கு அது போகிறோம். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. என்றைக்குமே நமக்கு இருக்கிறது நமக்கு டிசர்விங்கோட ரொம்ப அதிகம் நினச்சினே இருந்தோன்னா டெய்லி ஹாப்பியாக இருப்போம். பக்கத்து வீட்டுக்காரன் ஏசி வாங்கிட்டான், இவர் BMW வாங்கிட்டான்னு பார்த்துனே இருந்தோன்னு இப்படியே பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது, தலை ஆடினே இருக்கும். நான் ரொம்ப ஹாப்பி, எனக்கு இருக்கிறதே போகிறோம். நீங்கள் நடித்ததுலேயே உங்களுக்கு ரொம்ப திருப்திகரமாக இருந்த படம் எதுங்க? பொய் சொல்ல போகிறோம். அது வந்து ஹிந்தி ரீமேக்கு, ஏஎல் விஜய் தான் டைரக்ட் பண்ணார். மௌலி, நாசர், நெடுமுடி வேணு, டெல்லி கணேஷ் 4 ஸ்டால்வார்ட்ஸுக்கு நடுவில் மெயின் ரோல் கொடுத்தாங்க. ஒரு ஹீரோ ஃபேமிலியை காப்பாற்றுற ரோல் கொடுத்தாங்க. பொய் சொல்ல போகிறோம். எப்படி என்னை சூஸ் பண்ணார் தெரியாது. நான் வானான்னு சொன்னேன், இல்லை நீ தான் பண்ணுறேன்னாரு. அவர் நம்பிக்கைக்காக பண்ணேன். அதுக்கப்புறம் படமே எனக்கு வரல, அது ப்ராப்ளமே இல்லை. ஆனால் எனக்கு அந்த பிடிச்ச படம் அது. சூப்பருங்க. இழப்பு, நீ நிறைய படம் நடிக்காதது இண்டஸ்ட்ரிக்கு, எங்களுக்கும் ரசிகர்களுக்கு தான் பெரிய இழப்பா. நான் சொன்னதா சொல்லிட்டு போறீங்க. சத்தியமாக யாருக்கும் எந்த இழப்பும் கிடையாது. இல்லை நான் சொல்கிறேன், அவங்களோட ப்ரிஃபரன்ஸில் நான் இல்லை. யூத் இந்த மாதிரி படம்லாம் பார்த்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன். தமாஷா சொல்லுவாங்க, நீங்கள் என்ன ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருக்கீங்க, இந்த ஃபீல்டு வந்து 25 வருஷம் ஆச்சு. இல்லை சார், கிட்டத்தட்ட நானும் ரஜினி மாதிரி தான். இப்படி அவர் வந்து வருஷத்துக்கு ஒன்று பண்ணுவார், நான் வந்து 3 வருஷத்துக்கு ஒன்று பண்ணுவேன். அது ரஜினியோட இஷ்டம், இது ப்ரொடியூசரோட இஷ்டம் சார். இப்போது அடுத்த செக்மெண்ட் போகலாம். ஒரு கதை சொல்லட்டா? ஆனால் இந்த செக்மெண்ட்டில் நான் ஒரு கதை சொல்லுவேன் ஷார்ட்டாக. அந்த கதையை கேட்டுட்டு இது என்ன படம்னு நீங்கள் சொல்லணும். ஐயோ, அவ்வளோ மெமரி இல்லை, ஏகப்பட்டது பார்த்துருக்கேன். 40 வருஷமாக படம் பார்த்துருக்கேன். ஸோ முதல் படத்தினுடைய க்ளூஸ் என்ன அப்படின்னா, இது ஒரு மிகப்பெரிய ஸ்டார் நடித்த படம். இந்த படம் அண்ணன் தங்கை சென்டிமெண்ட் மையமாக இருக்கக்கூடிய ஒரு கதை. இதில் தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனை, அண்ணன் வந்து கல்கட்டா போய் வில்லனுங்களெல்லாம் தூக்கி போட்டு மெதிப்பார். இன்னொரு ஈஸியான க்ளூ தரேன். இந்த படத்தோடைய இயக்குனர் சிறுத்தை சிவா. ஒத்திகோ தென்னாட்டு வேங்க தானே? அண்ணாத்த இல்லை, அண்ணாத்த இல்லையாது, வேற சிறுத்தை சிவா தான் அண்ணா டைரக்டர். ஓ ரியலி? ஓகே 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 ஓகே. விஸ்வாசமா? இல்லை,
அது அஜித் அதுவும் தங்கச்சி பாசம் இல்ல பொண்ணு பாசம். கதை கிட்டத்தட்ட ஒண்ணு. கல்கட்டாக்கு பதில் மும்பை. இருங்க வீரமா வீரமும் இல்ல, அது வந்து ஹீரோயினுக்காக போவாரு. நான் உங்க பேச்சுக்கா நான் வரல இந்த இன்டர்வியூக்கு. இது வந்து வேதாளண்ட வேதாளம் ஞாபகம் இல்லை. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்ச அப்ப சிறுத்தை சிவா ஒரே கதை எடுத்து 4 டிக்கெட் விட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். ஐயோ நல்ல ஃப்ரெண்டா இப்பதான் திருவண்ணாமலையில பார்த்து ரொம்ப ஜாலியா பேசியிருந்தாரு. எனக்கு இல்ல அட்லி சொல்ற மாதிரி மொத்தமே 8 கதை தான் இருக்குண்ணே. நான் வந்து கிண்டல் அடிக்கிறேனே தவிர இவங்க படம்லாம் தான் சார் பார்க்கறதுக்கு போர் அடிக்காம இருக்கும். ஏன்னா இவங்க பர்சனாலிட்டிக்காகவே இந்த சீன்ஸ் பார்க்கணும்ல. ஸோ படம் போரா இருந்தாலுமே கமல், ரஜினி, அஜித், விஜய்னு அவங்களுக்காக பார்க்குறோம் அந்த படம். மகேந்திரன் டேரக்டர் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் டேரக்டர் அவர் தான். எனக்கு என்ன சந்தோஷம், ரஜினியும் தான் சொன்னார் மகேந்திரன் தான் ஃபேவரட்னு. மகேந்திரன் நான் இன்டர்வியூ பண்ணிட்டு சொன்னேன், சார் நீங்கள் மௌனராகம் வந்து உங்களோட நெஞ்சத்தை இல்லாத கதை தானே என்ன அப்படியே சிரிச்சிட்டார் வந்து நான் பாஸ்கி திடீர்னு கேட்டிங்கன்னு. இல்லை எனக்கு தோணுச்சு, அதை பார்க்கும்போது தோணுச்சுன்னு. தங்கப்பதக்கம் கதை மாதிரியே இருக்கும் இந்தியன் பார்க்கும்போது. ஓகே, ஸோ நிறைய எனக்கு சிமிலாரிட்டிஸ் தோணினே இருக்கும். அந்த இப்போ 3ஆம் பிறை பார்த்தபோது அந்த எங்கிருந்தோ வந்தாலும் சிவாஜி கணேசன் வச்ச படம் வந்தது அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து சங்கரோட படம், அதான் சொன்னேன், சங்கரோட படம் தான் நான் சொன்னேன் தங்கப்பதக்கமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அபூர்வ சகோதரர்கள் பார்த்தபோது எனக்கு தெய்வ மகன் ஞாபகம் வந்தது. ஞாபகம் வரும், பட் அவங்க ப்ரெசென்ட் பண்ணுற விதம் வேறு. ஆர்டிஸ்ட் பட் கிட்டத்தட்ட ஒன்லைன் அதே தான். கரெக்ட். ஆனால் ரொம்ப நன்றிங்கண்ணா, இவ்வளோ நேரம் எங்களோட கலகலன்னு பேசி எங்களோட ஷோ வந்து சிறப்பிச்சதுக்கு மிக்க நன்றி. உங்களுடைய நல்ல எண்ணங்கள், உங்களுடைய ஆசைகள் அனைத்தையுமே நிறைவேறணும் அப்படின்னு. தேங்க்யூ வெரி மச். அண்ட் இது மூலமாக வந்து அந்த ரொம்ப சென்சிட்டிவ் ஆகாமல் இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கலான்ற, எதுலேயுமே நமக்கு பிடிக்காத விஷயம் இருக்கும் அதை ஜாலியாக எடுத்துட்டு ஹியூமராக வந்து ஒரு பார்ட் ஆஃப் யுவர் சிஸ்டம். எவ்ரிடே நீங்கள் ஒரு 10-15 மினிட்ஸ் நீங்கள் மிஸ்டர் பீன் பாருங்கள், வடிவேலு பாருங்கள், அப்புறம் இல்லை டாம் அண்ட் ஜெர்ரி பாருங்கள், ஏதோ ஒன்று பாருங்கள். ஆனால் அதில் சோ நாகேஷ், அப்புறம் தேங்காய் சீனிவாசன் என்னோடய ஃபேவரட் காமெடியன், அந்த மாதிரி சீன் ஸ்டில்லு முள்ளு சும்மா ஒரு 10 மினிட்ஸ் டெய்லி பார்க்கணுன்னு ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. அதோடைய பெனிஃபிட் உங்களுக்கு இப்போ தெரியாது. ஒரு 2-3 மந்த்ஸ் கழிச்சு நீங்கள் எப்படி இருந்தீங்க, அப்போ எப்படி இருக்கீங்க, இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சப்போன்றது உங்களுக்கு தெரியும். பிகாஸ் நீங்களே போய் நரேட் பண்ண ஆரம்பிங்க இந்த காமெடியை. அந்த சென்ஸ் உங்களுக்குள்ளே வந்தால் அது உங்களுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும். ஸோ ஐ விஷ் எவ்ரிபடி டாப் கிளாஸ் ஹெல்த் த்ரூ ஹியூமர். அது சீக்கிரமே சப்ஜெக்டாக வரணும். அந்த சேலஞ்சில் நான் ஜெயிக்கணும்னு நீங்கள் தயவுசெய்து வேண்டிக்கங்க. அது அடுத்த ஜென்ரேஷனுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்பாக இருக்க போகிறது. கண்டிப்பாக. ரொம்ப நன்றி நேயர்களே. மற்றொரு அரட்டை விஜனம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.